இங்கே பெண்டிங் சுதா டோர்னமெண்ட் நடத்தலாம். சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே, இது முழுக்க கணிப்பு மட்டுமே. சரி வாங்க டியர் ஒரு மணிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். நீங்கள் வீடியோ கேட்டனால தான் போட்டேன் நான், பார்த்துக்குவோம். கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 786க்கு காமனாக என்ன நம்பர் அடிக்கிறான்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்களா, அந்த 786 தான் காமனுக்கு எடுக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா அவன் கேமை பார்த்தீங்கன்னா எப்படி நவுத்துறான்னு மட்டும் பார்த்துங்க. ஒரு 678 ஒரு மாதம் விட்டு மறுபடியும் ஒரு 678, சாரி அடுத்த மாதமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 867 ஒரு மாதம் கேப் போட்டு, சாரி 2 மாதம் கேப் போட்டு ஒரு 867. இப்போ மறுபடியும் ஒரு 786ன்னு சொல்லி ஒரு நம்பர் ஆரம்பிச்சிருக்கான். 786ன்னு சொல்லி ஒரு நம்பர் ஆரம்பிச்சிருக்கான். அப்போ உங்கள் கெஸ்ஸிங்கில் 786 மறு என்னைக்காச்சும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அவன் 786ங்கிறது எப்போ அடிப்பான்னு தெரியல. ஆனால் எப்படி பார்த்தாலும் டிலே பண்ணுவான். இங்கே வந்து அடுத்த மாதமே அடித்தா, 2 மாதம் அடித்தா, 3 மாதம் கழிச்சு ஒரு 786ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். அதாவது 786னா இப்போது டிசம்பரு, அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் ஒரு 786 ஒரு நம்பர் அடிக்கணும். இங்கே அடுத்த மாதமே அடித்தான், இங்கே 2 மாதம் கேப் விட்டான். அப்போ 3 மாதம் கேப் விடணும், இல்லை 4 மாதம் கேப் விடணும். கண்டிப்பாக ஒரு 786ங்கிறது மார்ச் மாதம் அடிப்பான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த நம்பரை நம்ம ட்ரை பண்ணுவோம். 786 அடிக்கும்போது அதுக்கு முன்னாடி நாள் என்ன நம்பர் அடிப்பான்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, அப்போ நம்ம இந்த கெஸ்ஸிங் பார்ப்போம். நம்ம என்னைக்கான கெஸ்ஸிங் எடுப்போம். நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கெஸ்ஸிங்கை நான் எடுக்கிறேன். சரிங்களா, வேற எதுவும் விளையாண்டு தான் நான் எடுத்திருக்க மாட்டேன். அதுக்காண்டி தான் நான் எடுக்க வரேன் அந்த நம்பரை. இந்த 678ன்னு ஃபர்ஸ்ட் அடித்த நம்பரு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு 191. இந்த 867க்கு ஒரு நாள் விட்டு ஒரு 202. சரிங்களா, இப்போ வந்து அதே மாதிரி இந்த 678க்கு ஒரு நாள் விட்டு ஒரு 353 அடிச்சிருக்கான். மறுபடியும் இந்த 867 பாக்ஸுக்கு ஒரு நாள் விட்டு 180. இந்த 53க்கு ஃபுல் பவர் பண்ணீங்கன்னா, இந்த 53 பிசி 53க்கு ஃபுல் பவர் பண்ணீங்கன்னா ஒரு 80. அதாவது 08ன்னு வரும், திருப்பி 80ன்னு வச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல இப்போ அடுத்த 786ன்னு அடிச்சானா, அப்போ நம்ம அந்த கெஸ்ஸிங் பார்ப்போம். சரிங்களா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல மறுபடியும் அவன் ஒரு 786ன்னு அடிச்சிருக்கான். இப்போ ஒரு நாள் விட்டு இந்த இடத்துல அவன் என்ன பண்ண போறான்? ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை விளாண்டான், 191 விளாண்டான். இப்போ 202 விளாடுறான். இப்போ இதை பிடிக்கிறானான்னு தெரியல, இது என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்காண்டி தான் ஒரு கெஸ்ஸிங்காக எடுக்கிறத நான். 1 2 3 4 அப்போ இதை தான் தொடணும் அவன். அப்போ ஒரு 353ன்னு ஒரு நம்பரு, அப்போ ஒரு 180ன்னு ஒரு நம்பர். அப்போ 3க்கும் 1க்கும் கேப்பில் ஒரு 2ன்னு குறையுது. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு பவர் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் பார்க்கணும். ஏ போர்டு 2 எனக்கு வர மாதிரி இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஏ போர்டு 2 வருது. முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போது பிசி 53 பிசி 80ன்னு அடிச்சிருக்காங்க. இது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அவன் ஒன்று பவர் போடணும், இல்லைன்னா பவர்லாம் டேரெக்டாக போடணும். அவன் இப்போ 2 நம்பர் பவர் பண்ணியிருக்கான். அப்போ ஏதாவது ஒரு நம்பர் தான் அவன் வந்து பவராக விளையாடுனவன். அதனால் ஒரே ஒரு நம்பரால் 2 நம்பரை வச்சு லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 1 ஏ போர்டு 2, அப்போனா 1 208, இல்லைனா 8 பேஸ் பண்ணியே விளாண்டுருக்கான். 6 3 9. 1 208, இல்லைனா இருங்க, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம். ஏ போர்டு என்ன அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஓவரால் அப்படியே நம்ம ஒரு ஏபி 26, ஏபி 28, ஏபி 25, ஏபி 27. இன்னும் நம்பர் கேப்பில் குறையுது. எழுதி வச்சு பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஒரு ஏபியில் ஒரு 26, ஒரு 28, ஒரு 25, ஒரு 27. அப்போ ஏசியில் ஒரு 4, ஒரு 6, ஒரு 3, 27 அடிச்சிருக்கான். 77. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கானா? 4 6 3 ரெட்டப்படையன். 6 8 7 5 கேப்ல என்ன நம்பர் குறையுது? ஒரு நம்பர் பேர் குறையிலையே. 6 8 5 7 வருஷ நம்பரு. 24 26 23 27. இதுக்கு ஒன்றும் கேட்டு செட் ஆகல. சரி பார்ப்போம். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரா 208ன்னு சொல்லியிருக்கேன். சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பரா. சி போர்டு என்ன பெண்டிங் இருக்கு? 3 கடைசியாக அடிச்சிருக்கான். 253 திருப்பி அடிப்பானான்னு தெரியல. வேற வந்து விளாண்டுருக்கானா?
இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏபி 28 802 அடிச்சிருக்கான். சரி 208 நம்ம ஒரே நம்பரை ட்ரை பண்ணுவோம். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை 208 சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.